ஹிந்தியில ஒரு சிறப்பு ஒலிக்குறிகள் ஒரு 4 இருக்கு. அதுல இன்னைக்கு பார்க்க போறது மேற்புள்ளி அப்படிங்கிற டாட் மாத்ரா. வணக்கம். இதற்கு முந்தைய வகுப்புல நாம ஒலிக்குறிகளை பார்த்தோம். அதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம தனியா ஒரு வீடியோவா போடலாம். இப்ப இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது சிறப்பு ஒலிக்குறிகள். ஹிந்தியில ஒரு சிறப்பு ஒலிக்குறிகள் ஒரு 4 இருக்கு. அதுல இன்னைக்கு பார்க்க போறது மேற்புள்ளி அப்படிங்கிற டாட் மாத்ரா. ஒரு லெட்டருக்கு மேல புள்ளி வைக்கிறது, அதாவது கோட்டுக்கு மேல புள்ளி வைக்கிறது. இந்த புள்ளிக்கு ஒரு 5 சவுண்ட் இருக்குது. ஒரு புள்ளிக்கு 5 சவுண்ட் இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த அப்படிங்கிற ஹிந்தியில கடைசியா வரக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையை நான் எடுத்து உங்களுக்கு நான் அந்த ஒலிக்குறிகள் நடத்தும் போது சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு காரணத்தினாலதான் அப்படிங்கிறதுக்கு இந்த மேல புள்ளி வச்சோம்னா அப்படிங்கிற ஒரு சவுண்டு மட்டும் இல்ல, மேல இருக்க புள்ளிக்கு 5 சவுண்ட் இருக்கு. அதனால நான் அம்ங்கிறத சொல்லாம மீதி இருக்கக்கூடிய 10 ஒலிக்குறிகளை பார்த்தோம். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு தேதியில நம்ம பார்க்க போறது மேற்புள்ளி டாட் மாத்ரா அப்படிங்கிற அந்த டாட் மாத்ரா. இதுக்கு 5 சவுண்ட் இருக்கு. அந்த 5 சவுண்டு இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம். ஸோ ஹிந்தியில ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் இதுதான் இருக்கும். க, ச, ட, த, ப. ஒவ்வொன்றிலையும் 4 லெட்டர் இருக்கும். கடைசி லெட்டர் ஞ அப்படிங்கிறதும் சாவா இருந்துச்சுன்னா ஞ, தாவா இருந்தா ந, தாவா இருந்தா ந, பாவா இருந்தா மா அப்படிங்கிறது இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ்ல இருக்கக்கூடிய லைன்ஸ்ல இருக்கக்கூடிய இங்கு, இஞ்சு, இன்னு, இந்த, இம்ங்கிற லாஸ்ட் லெட்டருக்கு தான் இந்த புள்ளி வைக்க போறோம். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் உள்ள ப, க அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நான் இதுல புள்ளி வைக்கிறேன். எங்க இந்த 2 லெட்டருக்கும் மேல புள்ளி வைக்கிறது நடுவுல. ஸோ இந்த புள்ளி வைக்கும் போது இந்த புள்ளிக்கு அடுத்து எந்த லெட்டர் இருக்குதோ அந்த லெட்டர் எந்த லைன்ல இருக்கோ அந்த கடைசி லைன் சவுண்டு வரும். இப்ப கால் லைன்ல இருக்கிறதுனால அது இங்கு. பா இங்கு பங்கு, பங்குனா ஃபேன். ரா இங்கு இருக்கு ரங்கு, ரங்குனா கலர். பங்கு, பங்குனா ஃபெதர். சிறகு, பங்கானா ஃபேனு. ஆ மாத்திரா இதுலயே பங்கா அப்படின்னு போட்டோம்னா ஆ மாத்திரா சேர்த்திட்டோம்னா ஃபேன், விசிறி, ஃபேன், சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன், எந்த ஃபேனும் பங்கா சொல்லலாம். பங்கு அப்படின்னா இறகு. கா நான் புள்ளி வைக்கிறேன். ஸோ என்ன இது இங்கு சவுண்ட் வந்துடும். க, இங்கா, கங்கா. ஸோ புள்ளிக்கு அடுத்து இருக்க லெட்டரு கால் லைன்லயா இருந்துச்சுன்னா இங்கு சவுண்ட். இப்போ புள்ளிக்கு அடுத்து இருக்க லெட்டரு சா லைன்ல இருக்கு. க, இன்ஜூ, இஸ், கஞ்சூஸ், இஞ்சு சவுண்ட் வந்துடும். மா, இஞ்ச், மஞ்ச், கஞ்சூஸ்னா கஞ்சன், மஞ்ச்னா மேடை. மா, இஞ்சி, இல், மஞ்சில். மா, இஞ்சி, இல், மஞ்சில். மஞ்சள்னா மேடு, படிக்கட்டு, எய்ம். அடுத்து டால் லைன்ல, இந்த டால் லைன்ல இருக்கும்போது இன் சவுண்டு. டா, இன், டா, தந்தா, குளிர்ச்சியானது. ஆ, இன், டா, அந்தா, அந்தா முட்டை. ஜா, இன், டா, ஜந்தா, கொடி, ஜந்தா கொடி. ஸோ இந்த புள்ளி இருந்துச்சுன்னா புள்ளியை படிச்சுட்டு தான் அது அடுத்து இருக்க லெட்டரை நம்ம படிக்கணும். டா, இன், டா, தந்தா. கா, இன், ஜூ, இஸ், கஞ்சூஸ். பா, இங்க, பங்க். ரா, இங்க, ரங்கு. ஸோ இப்போ ஃபோர்த்து தா லைன்ல இருந்துச்சுன்னா இந்த புள்ளிக்கு அடுத்து இருக்க லெட்டரு தாவா இருந்துச்சுன்னா என்ன சவுண்டு இந்து. ஆ, இந்த, இர், அந்தர். அந்தர்னா வேறுபாடு. ஆ, இந்த, இர், அந்தர். அந்தர்னா உள்ள. பா, இந்த, இர், பந்தர். பந்தர் குரங்கு. ஸோ இப்போ கடைசி பா லைன்ல இருக்கக்கூடிய லெட்டர் இருந்துச்சுன்னா இம் சவுண்ட் வரும். ஆ, இம், ப, இர், அம்பர், அம்பர். சம்பந்த்,
ச பாவுருக்கு தாவுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டாட்டு ச இம்ப இந்த் இத் சம்பந்த் சம்பந்த் சம்பந்தம்னா சம்பந்தம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம அதை ஒரு தனி வீடியோவா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.